கல்யாணி கதவை திறக்காத. என்னாச்சு? கல்யாணி, விஸ்வநாதனோட ஆளுங்க என்ன கொல்றதுக்காக வந்தாங்க. அவங்க உன்னையும் கொல்லணும்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க நம்மள விட மாட்டாங்க கல்யாணி, நம்மள கொன்னுடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. எங்க அப்பா என்ன தப்பிக்க விட்டுட்டு அவரை மாட்டிக்கிட்டாரு. நேரம் அவரை கொண்டு இருப்பாங்க கல்யாணி. அவங்க உன்னைய விட மாட்டாங்க. நாம உயிர் வாழணும் கல்யாணி. அவங்கள அழிக்கணும்னா நாம உயிர் வாழணும். தேவி, நீ அழாத. இனிமே நீ அழக்கூடாது. என் கூடயே இருந்துரு. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவியா? இனிமே எனக்குன்னு யாரு இருக்கா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி, இங்கே இரு. சிவா, என்னக்கா? கண்டிப்பா அவங்க எங்களை இங்க தேடி வருவாங்க. அதனால நாங்க 2 பேரும் ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும். ஏதாவது பண்ண. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இப்படியே எத்தனை நாளைக்குமா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? நல்லா கேளுங்கப்பா உங்க பொண்ணு கிட்ட. யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் நாளைக்கு காலையில முடிஞ்சிடும். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அந்த விஸ்வநாதனை நாளைக்கு நேருக்கு நேர் சந்திக்க போறேன். சிவா, எதுவும் பிரச்சனை வராதே. தாயே, பயப்படாதம்மா. இது நம்ம ஏரியா. ஒரு ஆட்டுக்குட்டி வரணும்னாலும் யோசிச்சுதாமா வரணும். என்னமோ காலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னியாமே. காலையில வரைக்கும் இல்ல கண்ணு. காலாகாலத்துக்கு நீ இங்கேயே இருக்கலாம். ஒரு பயலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியுமா? என் புள்ள வெட்டு குத்துன்னு போகாம இருக்கிறதுக்கு உன் தம்பிதாமா காரணம். அம்மா, வளவலன்னு பேசாதீங்கம்மா. நானும் சிவாவும் அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அங்க என்ன பிரச்சனை தெரியல. சரி, நீங்க போயிட்டு வாங்கப்பா. பத்திரமா பிள்ளைங்களை நான் வா சிவா, போலாம். சரிக்கா, பாத்துக்கோ, பயப்படுறீங்க. வந்துடுறேன். தைரியமா இருமா, ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் உங்களை. தைரியமா இருமா, ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் உங்களை. கல்யாணி பண்ண திமிரால ஆளாளுக்கு ஒவ்வொரு மூல நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சிவா, சிவா, டேய், யாரா? யாரா அது? கதவு திறக்க முடியாது. யாருன்னு சொல்லுங்க. டேய், யாருன்னு சொல்லுங்கடா. இல்லன்னா போலீஸுக்கு
போன் பண்ணுவோம். பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? ஏய் சிவா, என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணா. ஐயப்பா கதவை திறப்பா, நான் தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறேன். உன் பொண்ணு பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போலீஸ் தானே வந்திருக்கு. ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? யாராவது போய் கதவு திறக்க மாட்டீங்களா? எங்க கல்யாணி? எங்க கல்யாணி? ஏய் தேவி எங்க? ஏய் தேவி வெளிய வாடி. எங்கடி ஒளிஞ்சிருக்க? ஏய் எங்கடா உன் பொண்ணு? கேக்குறோம்ல, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? ஏய் மச்சி, ஒரு இடம் விடாத தேடுறா. சரி மாமா. எங்க போயிட போறாள் நம்மள மீறி பார்க்கலாம். விடியறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போனோம். காணும்டா. யாரும் இல்லப்பா. டேய் சின்ன வீடுடா, எங்கேயும் இல்லடா. மச்சான் ஏதோ வண்டி நிக்கிற மாதிரி இருக்கு. யாரா அது? டேய் கதவுலாம் தொந்திருக்கடா, வாடா. டேய் சிவா. நான் யாரும் தெரியல உனக்கு. சொல்லுடா. சொல்லு. ஏய் என் மேல கை ஆளு வந்து ராவடி பண்றீங்களா? சிவா வர்றா. ஆள் தெரியாத மோதுறீங்களா? என்னடா குமுற? மச்சான் போடா அவனை. மச்சான் போடா அவனை. ஏய் உங்க அக்கா கொண்டு போய் ஒளிச்சு வச்சோம்ல, கண்டுபிடிக்கறடா. தூக்கி வந்து வெட்டறோம். ஏய் உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ எங்க அக்கா ஒத்துக்குறியா? அடசிப்படே அழிய. ஏய் மச்சான், விடியறதுக்குள்ள அந்த கல்யாணியை நம்ம துண்டு துண்டா வெட்டறோம்டா. முடிஞ்சா பாத்துங்கடா, போங்கடா. யார்கிட்ட விளையாடுற? போடா. டேய் யார்கிட்ட விளையாடுற? விஸ்வநாத ஐயாட்டியா? குடும்பமே காலிடா. ஐயோ, இந்த வீட்டை இடிச்சு இதே இடத்துல நாங்க தண்ணி அடிச்சு காட்டுறோம்டா. ஏய் இன்னுமா பீலா விட்டுட்டு இருக்க? ஏய் சிப்படா. ஏய் போங்கடா போங்கடா அண்ணா. ஏய் பா, வந்து பாத்துக்கறேன், வாடா. வெச்சுக்கறேன்டா உங்கள. பா. அப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கப்பா. நான் இருக்கேன், குமார் இருக்கான், நாங்க பாத்து வரோம்ப்பா. இது வந்தாலும் பாத்து வரோம்ப்பா, நீங்க பயப்படாதீங்க. சிவா நீ மட்டும் இப்ப வரலனா நாங்க எல்லாரும் என்ன இருப்போம்னு தெரியல. ஏய் சீ வாய் மூடு. ஆமாண்டா எங்களடி. ஆனா கல்யாணி நேரம் எங்க இருந்திருந்தா அவ பொணமா இருப்பா தெரியுமா? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்பா நாங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கோம்ப்பா, நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்குங்க. இது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். வாடா, தைரியமா இருங்க. பத்ரண்டா, இத பாருங்க, பயப்படாதீங்க. அதான் சிவா சொல்லிட்டான்ல, போங்க போய் படுத்து தூங்குங்க. போங்க போங்கம்மா. அழாதீங்கம்மா, போங்க. பசங்க ரொம்ப பயந்துட்டாங்க. சிவா சுத்தி முத்தி பாடுறா, இங்க இருக்கானுங்களான்னு. எங்க ஓட்டிருக்கான போல. ஹலோ அண்ணே, நான் மணி பேசுறேண்ணே. என்னடாச்சு? அண்ணே தேன் அண்ணே, அந்த பொண்ணு கிடைக்கல. ஆனா விடியறதுக்குள்ள அந்த பொண்ணை தூக்குறேன். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளோட தம்பி எங்க மறைச்சு வச்சிட்டானே.
டேய், அந்த கல்யாணி எனக்கு வேணும். நேருக்கு நேரா என் முகத்தை பார்த்து சவால் விட்டாடா. அவளை என் கண்ணு முன்னாடி நிறுத்துக்கடா. சரிங்கண்ணே. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ எனக்கு வேணும். எல்லா இடத்துலயும் அங்க கண்டிப்பா தேடிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ என்ன பார்த்து பயப்படல. அவ பதுக்குறா. அதுல வில்லங்க இருக்கு. இப்ப அவ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவ அந்த தேவிய. எனக்கு எதிரா போலீஸ்ல வாக்குமூலம் தரேன்னு சொல்லியிருக்கா. விடிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்க எங்கேயாவது போயிருப்பா. கல்யாணி கிட்ட இப்ப சரியான ஆதாரம் இருக்குடா. அவ ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்கிறப்ப அவளுக்கு உயிர் இருக்க கூடாது. சரிங்கண்ணே. கல்யாணி செத்துட்டான்ற செய்தி மட்டும் தான் எனக்கு வரணும். சரிங்கண்ணே. ஏன் கல்யாணி வேலைக்கு வரல? அவ வீடு யாருக்காவது தெரியுமா? நேத்து சின்ன முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா. அவ வீடு தெரிஞ்சவங்க யாராவது என் கூட வர முடியுமா? அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவுக்கு அனுப்ப வேண்டிய துணி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சுல்ல. அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன இங்க சத்தம்? கல்யாணி சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டா. அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்கா. திடீர்னு வேலையை விட்டு போயிட்டா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாவம் அவங்க எல்லாம் ஏழைங்க. திடீர்னு என்ன வேலையோ எப்ப வேணாலும் வரட்டும். நீங்க வேலையை பாருங்க. பிரேமாவை கல்யாணி வர வரைக்கும் சூப்பர்வைசர் வேலையை பார்க்க சொல்லுங்க. சரி சரி, எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. அற்புதமான நடிப்பு மிஸ்டர் விஸ்வநாத். சூப்பர்வைசர் வேலையை பிரிச்சு கொடுக்கறியா? இவங்க வாயெல்லாம் மூடுறதுக்கு இப்படி ஒரு யோசனை. உன்னோட புத்திசாலித்தனத்துக்கும் உன் நடிப்புக்கும் இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஏய், நீ என்ன பெரிய இவள? நான் நினைச்ச உடனே என்னால செய்ய முடியும். அது நேத்து வரைக்கும். இனிமே உன்னால அது முடியாது. ஏன் இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிட்டியா நீ? நேத்து நைட்டு எங்க பசங்கள்ட்ட நீ சிக்கல. சிக்கிருந்த சங்கு ஊதி இருப்பானுங்க உனக்கு. டேய் மோகன், இந்த கம்பெனி ஜேஎம்டி மாதிரி பேசுறா. ஒரு லோக்கல் ஃபெல்லோ மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணி யாரு? நம்ம ஸ்டாஃப்டா. முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு விஸ்வநாதன் முக்காடு போடுற? கல்யாணி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வந்த காரியத்தை பாப்போம். சார். ஏய், யாரடி கூப்பிடுற? சார், அவங்க இந்த இன்ஸ்பெக்டர் கையில வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவி, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? எப்ப டிஸ்சார்ஜ் ஆன? அப்பா அம்மா வரல? வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? வாய மூடுறா. எனக்கு வர ஆத்தத்துக்கு உன்னை வெட்டிடலாம் போல இருக்கு. சார், எனி ப்ராப்ளம் சார்? தேவி எங்க ஸ்டாஃப் தான் சார். சூசைடுக்கு முயற்சி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. பிள்ளைல நாங்க தான் சார் செட்டில் பண்ணோம். அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்துட்டாங்களான்னு விஷயம் தெரியல சார். வந்ததுல இருந்து பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற கூட வந்திருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் சார்? உங்க மேல இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், நாங்க யார் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு தெரியுமா சார்? எங்க லேபர்ஸ் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்க நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க. நான் வர தேவையில்லதான். கல்யாணியுடைய கம்ப்ளைண்ட் கரெக்டா இருந்தா உங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரே போதும். அவரை தான் நீங்க வர கொடுத்து வாங்கிட்டீங்களே. சார், உங்க போஸ்டுக்கு நான் நிறைய மரியாதை கொடுக்குறேன். இவ அப்படி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க?
சார் நான் சொல்றேன் சார், இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய இவங்க 2 பேரும் சீரழிச்சிருக்காங்க. அவ்வளவு கொடூரமானவங்க. எதிர்த்து பேசினா வேலை போயிடும், இல்லன்னா பணம் கொடுத்து அம்மா அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவாங்க. அதுக்கு மேல எதிர்த்து பேசினா போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க சார். சார் இவங்களை எங்க வச்சு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சார் நானும் ரொம்ப பொறுமையா தான் நின்னுட்டு இருக்கேன். ஆனா இனிமேல் இருக்க முடியாது. எங்க ஸ்டாஃப்களுக்கு முன்னாடி இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? என்ன ஆதாரத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்க? எங்கள மாதிரி ஆளுகளை விசாரிக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் மட்டும் பத்தாது, ஆதாரம் வேணும் சார். ஆதாரம் இருந்தா பேசுவோம், இல்ல காப்பி தரோம், சாப்பிட்டு போயிட்டே இருங்க. கல்யாணி, நான் உன்னை மன்னிச்சிட்டமா, நீ போய் வேலையை பாரு. தேவி, நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா, போமா. ஏண்டி நீங்க நீங்க யாருமே இந்த ஆளால பாதிக்கப்படல? உங்க யாருக்கிட்டயுமே ஆதாரம் இல்லையா? இன்னைக்கு நான் சீரழிஞ்சு நிக்கிறேன்னா உங்களை மாதிரி ஊமையா இருந்ததாலதான். யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடாதா? உங்களை யார் யார் பாதிக்கப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களா முன்னாடி வந்து சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னையோட முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்லனா இந்த பிரச்சனை உங்க வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துட்டே இருக்கும். கெட்ட பேரோட வாழ்றதை விட கெட்டவனை காட்டி கொடுத்தமேன்ற நிம்மதியில நம்ம பட்னி கடக்கலாம். சார், இந்த 2 பொண்ணுங்களும் எங்க ஸ்டாஃப்களை திசை திருப்ப பாக்குறாங்க. அவங்க எனக்கு விசுவாசம் பண்ணவங்க, எதிரா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் சார். இருங்க மிஸ்டர் விஸ்வநாதன், இத பாருங்கம்மா. விஸ்வநாதன் அவங்க சன்னு கெட்டவங்களா இருந்தா நீங்க உண்மையை தாராளமா முன்னாடி வந்து சொல்லலாம். உங்க பேர் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் சார், உண்மையை வெளியே சொன்னா எங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். இங்க எங்க கற்புக்கே பாதுகாப்பு இல்ல சார். சார், இவங்களுக்கு நடந்த குடும்பம் மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு சார். மிஸ்டர் விஸ்வநாதன், ஆதாரம் போதுமா? இத்தனை நாள் நீங்க போட்டுக்கிட்டு இருந்த வேஷம் இன்னைக்கு கலைஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.